வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நவதானிய தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? வாங்க. 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 100 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன், முழு பச்சை பயிறு தோலோடு உள்ளது சேர்த்துருக்கேன், 50 கிராம் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு 50 கிராம், பச்சை நிலக்கடலை ஒரு 100 கிராம், மஷ்ரூம் பருப்பு ஒரு 50 கிராம். இதுவும் துவரம்பருப்பு வகையை சேர்ந்தது தான், சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் ஒரு 50 கிராம் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன், 50 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன், வரகரிசி 100 கிராம், பச்சரிசி 50 கிராம், 24 கேரட் புழுங்கரிசி சாப்பாட்டு அரிசி தாங்க இது, அதில் ஒரு 75 கிராம் நான் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து நான் தனியாக சேர்த்துருக்கேங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் எல்லாத்தோடையும் சேர்த்து நான் ஊற வைக்கலை, தனியாகவே ஊற வச்சு தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு. வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தட்டைப்பயிர் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம், அப்போ தான் அதில் உள்ள தூசியெல்லாம் நம்ம வெளியில் போகும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிட்டாலே போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கருப்பு உளுந்தையுமே ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சுங்க. அரிசி பருப்பு எல்லாம் வாஷ் பண்ண தண்ணியை நம்ம இப்போ செடிக்கு ஊற்றிடலாம், வேஸ்ட்டு பண்ண வேணாம். நான் எப்போதுமே செடிங்களுக்கு தான் நான் ஊற்றுவேன். அடுத்து அடைக்கி நான் இப்போ ஊசி மிளகாயின்னு சொல்லுவாங்கள்ல, பட்டை மிளகாய், அதை நான் ஒரு 10 மிளகாய் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நைட்டு ஃபுல்லாகவே நான் ஃப்ரிட்ஜில் தாங்க ஊற வச்சுருந்தேன், நான் வெளியில் ஊற வைக்கலை. வெளியில் ஊற வச்சா ரொம்ப புளிச்சிரும். பகலில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு 3 ஹவர்ஸ் ஊறினாலே போதும். வேலைக்கு போகிறவங்க காலையில் ரெடி ஆகணும்னு நினைக்கிறவங்க நைட்டே நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையுமே இப்போ நான் கொடக்கல்ல தாங்க அரைக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்படுறவங்க கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நம்ம கொடக்கல்லில் அரைக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். தோசைக்கு கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கு நான் இன்றைக்கி 13 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அடைக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஊசி பட்டை மிளகாய் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் எனக்கு பட்டை மிளகாய் பத்தாதுன்னு தோணுச்சு. அதனால் நான் ஒரு 5 பட்டை மிளகாய் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இது ஊசி மிளகாய் இல்லை, பட்டை மிளகாய் தான் நான் ஒரு 5 சேர்த்துக்கிட்டேன். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடமாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஒரு பாத்திரத்தில் வலிச்சிக்கலாம். அடுத்து நம்ம தனியாக ஊற வச்சுருக்கிற கருப்பு உளுந்தையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு, மீதம் இருக்கிற நம்ம பருப்பையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். அதே போலவே நல்லா நைஸாக அரைச்சிடலாம், அப்போ தான் தோசைக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவையே நம்ம கொடக்கல்லில் இதோட சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது, அரைக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நவதானிய தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்து நம்ம தேவையான மஞ்சத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா மாவை நல்லா கலக்கி விட்டுறலாங்க, கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு எல்லாமே திக்காகவே இருக்குது, அதனால் பாதி மாவை எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தேவைப்படும் போது நம்ம அதை எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற மாவில் மட்டுமே நம்ம தண்ணி சேர்த்து தோசை பதத்துக்கு நம்ம கலக்கி வச்சிடலாம். இது மாவு மீந்து போச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில், சின்ன கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம நவதானிய தோசை எப்படி சுடலாம் பார்த்துடலாமா? அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நல்லா ஹீட்டு வரட்டும். நல்லா ஹீட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தோசை மாவை நம்ம உள்ளே சேர்க்கணும். கொஞ்சமாக ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு சேர்த்தாலே போதும். இதேமாரி மெலிசாக நல்லா தோசை நம்ம சுடணுங்க, மொத்தமாக இருக்கக்கூடாது, அடை மாதிரி ஆகிடும். எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசாக சுட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாவே நல்லா சுடுங்க. தோசைக்கு இப்போ நம்ம தேவையான நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சுட்டுடலாம்.
ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. தோசை ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாகிட்டு இப்போ நம்ம அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு தோசையாக நம்ம வறுத்து எடுத்துடலாம். விருப்பப்படுறவங்க, லைக் பண்ணி சாப்பிட்றவங்க நல்லெண்ணெயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் கூட அப்ளை பண்ணி சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இந்த தோசை. கிறிஸ்பியான நவதானிய தோசை ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சுட்டு கொடுங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தாங்க எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அடை அவியல் கூட நல்லா இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடையாக சாப்பிட விரும்பாதவங்க இந்த மாதிரி தோசையாக நம்ம மெலிசாக சுட்டு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பருப்பு வகைகள் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ஒவ்வொரு பருப்புலேயுமே ஒவ்வொரு சத்து நிறைஞ்சிருக்கு. இது நம்ம எல்லாமே சேர்த்து நம்ம தோசையாக வார்த்து நம்ம கொடுக்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அனைத்து சத்துக்களுமே நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த நவதானிய தோசையை நம்ம வாரத்தில் ஒரு நாள் டிஃபனில் சேர்த்துடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.